sometimes one new resource can change your learning journey. Hey guys, it's Vishnu here. Today is day 9 of being consistent. ஸோ இன்றைக்கி காலைல என்னோடய ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டோட சமையல் ஸ்க்ரீனில் போகிறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி நான் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ ரிசோர்ஸ் பார்த்தேன். அந்த ரிசோர்ஸ் தான் வந்து கோட் 360. இது வந்து ஒரு வெரி 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 யூஸ்ஃபுல் டூல் ஃபார் டிஎஸ்ஏ லேர்னர்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் வந்து மொத்தம் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். ஒன்று வந்து ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே, அண்ட் இன்னொன்று வந்து மேக்ஸிமம் சப் அரே சம், அண்ட் அப்புறம் லீட் கோடோட ப்ராப்ளம் ஆஃப் தி டே சால்வ் பண்ணேன். இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் ஆஃப் தி டே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டாக்கையும் ஸ்ட்ரிங்கையும் கம்பைன் பண்ண ஒரு ப்ராப்ளம் சூப்பராக முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் தட் கிவ்ஸ் மீ அ கான்ஃபிடென்ட். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி டெவலப்மெண்ட் சைடில் என்னோடய பழைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது நிறைய எரர்ஸ் வந்துச்சு. ஸோ அதை டீபக் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுதான் இன்றைக்கி நான் டெவலப்மெண்ட் சைடில் பண்ண விஷயம். அண்ட் ரொம்ப நாளாக கமெண்ட்ஸ் பார்க்காம இன்றைக்கி கமெண்ட்ஸ் பார்க்கவே புதுசாக இருக்குது. நம்ம தான் எழுதணுமான்ற ஒரு டவுட் வந்துருச்சு. அண்ட் திஸ் இஸ் த டே வென் ஃபார் மீ. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பை.